உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். What a beautiful family. It's a nursery. Sorry, 1 minute. Not at all. Take your time. Hey, easy. Oh, நீங்க ஓகே தானே? நான் உங்க போனும் தப்பிச்சிருச்சு. இது யாரு? இதுவா? இது என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் அது அவனோட வைஃப். ஓ ஓ டெல்லியா? இல்ல இவங்க பிருந்தாவன் தான். சின்ன வயசு ஃப்ரெண்ட். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஃப்ரெண்டோட போட்டோ போன்ல. தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. இட்ஸ் போட்டோல இருக்கிற ஆளு என் மனசுக்கு நெருக்கமான ஆளு. அப்படித்தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. பட் உங்க ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. ஐ மீன் அண்ட் மீரா அவங்க ஃபேமிலியை அக்செப்ட் பண்ண அந்த விதை இருக்கே, அது ஐ மீன் அவங்க ரொம்ப அழகான பொண்ணு. இந்த காலத்துல பொண்ணுங்க அவங்களோட இன்லாஸோட இருக்க விரும்ப மாட்டாங்க. ஐ மீன் ஐ ஜஸ்ட் இல்ல அப்படிலாம் இல்ல. மீரா என்னோட மனைவி இல்ல. ஐ அம் ரியலி ஷீஸ் நாட் யுவர் வைஃப். Really, she's not your. Hey? I'm really sorry. பார்த்தது அந்த மாதிரி தோணுச்சு. அதான். It's okay. எல்லாருக்கும் அப்படிதான் தோணுது. Really? ஆனா உண்மையிலேயே மீரா இருக்காளே, அவ என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஓ. என்னோட நல்ல ஃப்ரெண்டும் கூட. குட். ஆக்சுவலி நாங்க பிருந்தாவன்ல இருந்து இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனதும் இங்க தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். அவ கூட. In short, அவ வீட்டுல தங்கி எங்களுக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க வைஃப்? என்னோட வைஃப் அவ எங்க கூட இல்ல. எனக்கு புரியல. அப்படின்னா கதை ரொம்ப பெருசு. ஆனா கார் உங்க முன்னாடி நிக்குது. இன்னொரு நாள் சொல்றேனே. என்ன? இன்ஃபேக்ட் இப்ப நான் வருத்தப்படுறேன். காரை ஏன் இவ்வளவு பக்கத்துல பார்க் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. நான் உங்களோட லைஃப்ல தலையிட விரும்பல. அட என்னங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கேட்டுருங்க. அது சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. என்னோட வைஃப் இருக்கால, அவ என் கூட என் குடும்பத்து கூட இல்லை. அதாவது அவ எங்களை விட்டு விலைக்கு போயிட்டா. ஆனா இன்னைக்கு எங்க குடும்பம் ஒன்னா இருக்குன்னா அதுக்கு காரணம் அவ மட்டும்தான். மொத்த குடும்பத்தையும் ஒன்னா வச்சிருக்கிறதுக்கு அவ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. அண்ட் எனக்கும் அவளுக்கு விசித்திரமான ஒரு உறவு இருக்கு. என்ன கடவுளா நினைப்பா. மோகனையா எனக்கு கடவுள் கிருஷ்ணர் மாதிரி தான். கம்மியாவும் இல்ல ஜாஸ்தியாவும் இல்ல. காட். அவ ஒரு 1 நம்பர் பைத்தியக்காரி. நிஜமாவே தெரியல. ஆனா அது எனக்கு என்னன்னு புரியல. அது நீங்க உங்களோட ஒய்ஃபை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு என் ஒய்ஃபோட விஷுவல்ஸ் வந்து போத. நீங்க என்னோட ஒய்ஃபை டிஸ்கிரைப் பண்ற மாதிரியே இருக்கு. ஐ மீன் அவளும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான். இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா உங்க ஒய்ஃப் வந்து உங்களை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா நான் என்னோட ஒய்ஃபை கடவுள் மாதிரி பாக்குறேன். அண்ட் அதுக்கு அவ தகுதியானவ தான். அந்த குடும்பத்து மேல அவ பாசத்தை அப்படியே கொட்டி வச்சிருக்க. எல்லாரையும் பிரிஞ்சு போவிடாம ஒன்னா சேர்த்து அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா கோவில் மாதிரி பாக்குறா. இந்த காலத்துல இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட். ஐ லவ் ஹர் இம்மன்ஸ்லி. ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கடவுள் இருக்கும் இல்ல? பை தி வே, நாளைக்கு நிச்சயமா வந்துருங்க. ஹோலி அன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்திருப்போம். கண்டிப்பா வாங்க. கார் வரைக்கும் வரேன். வாங்க. தேங்க் யூ. உங்களுக்கு மனமார்ந்த ஹோலி நல்வாழ்த்துக்கள் மோகனையா.
என்னாச்சு? கால்ல விழுற ஐடியா எல்லாம் கிடையாதுல்ல? எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க போறீங்களா? நெவர். OMG. உங்க கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? நீங்க அழுதா எனக்கு பிடிக்காது மோகன். ஹோலி விளையாடுறது பிடிக்காதா? நான் கலர் பூசி தப்பு பண்ணிட்டேனா? உங்களை ஏதாவது Not கஷ்டப்படுத்திட்டேனா? at all. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத கண்டுக்க வேண்டாம். இது சும்மா டிராமா கண்ணீர். ஏதோ சொல்லுவாங்களே சந்தோஷ கண்ணீர். ஆனந்த Yes. கண்ணீரா? இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது Oh my god. எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு கலர் பூசும்போது சந்தோஷமா தானே இருக்கும். Thank you. ஆக்சுவலி நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா. ஏய், உண்மையை சொல்லடா, நான் இது வரைக்கும் யாருக்கும் கலர் பூசினது இல்ல. யாரையும் கலர் பூசவும் விடல. அப்படியா? ஆமா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல கலர் பூசுற உரிமை உங்களுக்கு மட்டும்தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், யார் எந்த கலர் முதல்ல பூசுறாங்களோ அந்த கலர் தான் ரொம்ப நெருக்கமா ஸ்ட்ராங்கா இருக்குமா. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? அப்போ உடனே பூசுங்க. வந்ததும் ஆரம்பிச்சுட்டாங்க ரோமியோ ஜூலியட்னு நினைப்பு. ஆமா கீர்த்தி, நம்ம ஹோலி விளையாட தானே வந்தோம். இவங்கள பார்த்தா ஏதோ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற மாதிரில இருக்கு. பூசுங்க. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. யூ டூ. So sweet. அஜித், இந்த ஓவர் ஆக்டிங் பார்ட்டி அண்ணன் கிட்ட ஒட்டிக்கிச்சு போல. அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்றாங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஆனா ஏன்னு தெரியல. இன்னும் நான் மோகனுக்கு கலர் பூசவே இல்ல. ஏய், வாட்? ஒண்ணு இல்ல. என்ன? எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. சாரி, நான் உடனே போய் ஆகணும். என்ன? That's not fair, பரி. I know. நான் எல்லாரையும் விட்டு உன்கிட்ட வந்தா நீ என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்க? ஓ ப்ளீஸ் லிட்டில் வெயிட். ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துருவேன். Bubbles waste ஆயிடும், பரி. You just wait. Okay. I'll be back. இந்த ராதிகா எங்க போயிட்டா? ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி டியர் பிரதர். ஹாப்பி ஹோலி. நல்லா ஃபன் பண்றீங்க போல அட இருக்கு. so much fun. வாட பார்ட்டி செம்மையா இருக்கு. இதுதான் என்னோட பிளான். அட சார், ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. Happy Holi. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.